நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களை இணைக்கும் குமாரபாளையம் பழைய காவிரி ஆற்றுப்பாலத்தின் கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. பொங்கி வரும் காவிரி ஆற்றின் கழுகு பார்வை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் தங்கமணியிடம் கேட்கலாம். தங்கமணி, நீர்வரத்து தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதாவது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடி எட்டிய நிலையில் தற்போது மேட்டூர் அணையிலிருந்து காவிரிக்கு சுமார் 1,25,000 கன அடி நீர் தற்போது வெளியேற்றப்படுகிறது. இந்த நிலையில் ஆற்றங்கரை ஓரமான உள்ள மாவட்டமான நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பழைய காவிரி பாலம், புதிய காவிரி பாலம் மட்டுமின்றி நாமக்கல், ஈரோடு மாவட்டத்தை இணைக்கும் காவிரி பாலத்திலிருந்து நியூஸ் தமிழ் தற்பொழுது கழுகு பார்வை காட்சியுடன் காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை தற்போது காட்சியாக ஒளிபரப்பப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து காவிரி ஆற்றில் நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் நாமக்கல் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா அவர்கள் இந்த பகுதிக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் தற்போது குமாரபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளான பள்ளிப்பாளையம், ஜனதா நகர், நாத்தான் கவுண்டன் புதூர், ஓங்காளியம்மன் கோவில் வீதி, குமாரபாளையம் மணிமேகலை தெரு, திருவள்ளுவர் நகர் ஆகிய பகுதிகளில் பொதுமக்கள் அவர்களுடைய குடியிருப்புகளில் இருந்து தற்போது பாதுகாப்புக்காக நகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் நீர்வரத்து இன்று இரவு அதிகரிக்கும் என்பதால் தற்போது இருந்து பாதுகாப்பு நடவடிக்கைக்காக வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் மேலும் இந்த பழைய பாலத்திலிருந்து கழுகு பார்வை காட்சி என்பது இது ஆறா அல்லது கடலா என்பது போன்று தோன்றுகின்றது. தொடர்ந்து மக்கள் ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினை காண்பதற்கும் செல்ஃபி எடுத்து தற்போது மகிழ்ந்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.